Good morning, welcome back to our session. ஸோ மார்னிங் ட்ரேட் எடுக்கிறது எப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் லைவில் இப்போ காட்டுறேன். ஸோ டைம் கரெக்டாக இப்போது 8:57. ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, டைம் கரெக்டாக 8:57. டேட் வந்து 17/12. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. மார்னிங் ட்ரேடு எப்படி எடுக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து நேற்று நான் ட்ரா பண்ணி வச்சிருந்த லைன். மார்க்கெட் இந்தந்த இடத்துலலாம் வந்து ரெஸ்பெக்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ரைட். ஸோ எப்படின்னா, இந்த ட்ரெண்டுக்கு இந்த லோவிலேருந்து இந்த ஹைக்கு இது ஃபிப் லெவல். ஸோ இந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு இது ஃபிப் லெவல். இந்த ஹையிலேருந்து இந்த லோவுக்கு இது ஃபிப் லெவல். ஸோ இது வந்து மேஜராக நான் சொல்கிறேன். ஸோ மேஜர் ஃபிப்பை வந்து நான் ரெட் கலரில் ஹைலைட் பண்ணிடுறேன். சரி, மேஜர் ஃபிப் லெவலில் பிளாக்ல இருக்கட்டும். ஓகே. ஸோ இது வந்து மேஜரு, இது ஒன்று மேஜரு. மேஜர் ரெண்டுமே பிளாக்ல இருக்கட்டும். மைனர் ஃபிப் லெவலை வந்து நான் ப்ளூவாக போட்டுக்கிறேன். ஸோ இந்த மைனர் ஃபிப் லெவல் எதுவாக இருக்குன்னா, இது மைனர் ஃபிப் லெவல் உள்ள, அதாவது இங்கேருந்து இங்கே இருக்கிறதுக்கு இது 6%, 61.8%. இங்கேருந்து இது வர்றதுக்கு இது 61.8%. அதை செக் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இது போகிறதுக்கு, ஸோ இந்த லோ டு இந்த ஹைக்கு இது 61.8%. ஸோ இது ஒரு மைனர் ஃபிப்பு. மைனர் ஃபிப்போட கரெக்ஷன் லெவலாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி போடுறோம். ஸோ ஓகே, இதை வந்து ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். இது மைனர் ஃபிப் லெவல். ஸோ இதையும் ப்ளூ கலரில் போட்டுக்கலாம். இதுவும் மைனர் ஃபிப் லெவல். ஓகே. ஸோ இது ரெண்டுமே மேஜரோடைய ஃபிப் லெவல், மேஜர் ஃபிப் லெவல் இது ரெண்டுமே. ஸோ இதுவும் மேஜர் ஃபிப் லெவலு, இதுவும் மேஜர் ஃபிப் லெவலு. இது ரெண்டுமே இந்த மூமெண்ட்டுக்கு ரிஜெக்ஷன் கிடைக்கணும் அப்படின்னா இங்கே கிடைக்கலாம். இப்படி இது உடஞ்சிருச்சு அப்படின்னா இங்கே வந்துடும். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு எங்கே ஃபிப்பு நம்ம எடுக்க முடியுதுன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபிப் வந்து நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல சப்போர்ட் லைனாக ரெட்டில் போட்டுடலாம். இது சப்போர்ட் லைன். இப்போது இங்கேருந்து இந்த டவுன்ஃபாலுக்கு இது வந்து கரெக்ஷன். இந்த இடத்துல இங்கேருந்து அந்த ஃபாலுக்கு இது கரெக்ஷன். ஓகே. அப்போ இது கீழே வந்து திரும்புறதுக்கு இது லைனாக இருக்குது. அப்போ மேலே போயிட்டு திரும்புறதுக்கு இது லைனாக இருக்கலாம், இல்லைன்னா இது லைனாக இருக்கலாம். அப்போ இது பிரேக் பண்ணி கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் ஆகாமல் இருந்தால் இது வரைக்கும் கூட போகலாம் அப்படின்றது தான் கான்செப்ட். ஸோ இது வந்து இங்கே ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. ரைட், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிருக்கு. அதனால் இங்கே ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் லைன் ரெட் கலரில் வச்சுக்கலாம். ரைட். ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைனு. அப்போ இங்கேருந்து இங்கே இருக்கிற மூவ்மெண்ட்டுக்கு இதோட ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்துகிட்டு கீழே போவான்னு சொல்லி நம்ம நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தோம். மேக்ஸிமம் கீழே போவான் இதை ஏன்னா இங்கேருந்து இந்த ஃபாலுக்கு இது கரெக்டாக 61.8% இருக்குது. அப்போ இந்த இடத்துல
ரீட்ரேஸ்மெண்ட் பண்ணிவிட்டு இதை கீழே பிரேக் பண்ணுவான்னு சொல்லியிருந்தோம் வீடியோவில் நேற்று. பட் அது என்ன நடக்குதுன்னு தெரியல, பார்ப்போம். ப்ரீ மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ரைட், எந்தெந்த லெவலில் கட் பண்ணால் எங்கெங்கே போவான்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இது தேவையில்லை தான், பட் இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கிறதுல தப்பு இல்லை. ஃபஸ்ட்டு 5 மினிட் கேண்டில் எப்படி ஆக்ட் ஆகுங்கிறது இதிலே நமக்கு தெரிஞ்சிடும். ஸ்பாட் மார்க்கெட்டு கால் அப்படியே பார்த்துக்கோங்க, கால்ஸ் அண்ட் புட் அப்படியே பார்த்துக்கோங்க. மார்க்கெட் எங்கே வந்து நேற்று ஃபினிஷ் ஆகியிருக்கு அப்படின்னா 24,650 24,650 கால் எடுத்து வச்சுக்கோங்க. 24,650 புட்டே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் யூஸ் பண்ணுங்கள். இப்போ 5 மினிட் டைம் ஃப்ரேமில் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ கால் சொன்ன புட்டு வந்து நம்ம நேற்று எடுத்த ட்ரேட் இது. எப்படி இதை டார்கெட் போயிடுச்சுன்னு எல்லாம் பார்த்துருப்பீங்க, ரைட்? சார்ட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கோங்க எப்பயுமே. இது உங்களுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன அட்வைஸ். என்னுடைய சார்ட்டும் ரொம்ப அக்லியாக தான் இருக்குது. அது உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி இருக்குது, அவ்வளோதான். இப்போ இது நீட்டாக சார்ட்டை ஃபஸ்ட்டு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்து என்ன நடக்குங்கிறது ஈஸியாக தெரியும். ஸோ ஒரு ஃபிபோனசி லெவலையும் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை வச்சு மட்டுமே மார்க்கெட்டில் சர்வை பண்ண முடியுங்கிறத தான் நான் ப்ரூவ் பண்ணி காமிக்கிறேன், அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. இப்போ சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ஃபிபோனசி லெவல் இதெல்லாமே இருந்தால் மார்க்கெட் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சுக்கும். இப்போ மார்க்கெட் ஃபுல் க்ளீன் பண்ணியாச்சு, சார்ட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. சார்ட் க்ளீனாக இருக்கா? இப்போது ப்ரீவியஸ் சப்போர்ட் எங்கே இருக்குது? ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் சப்போர்ட்டை பார்த்துக்கோங்க. ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்குது. அதாவது ப்ரீவியஸ் சப்போர்ட்னா இதை கூட சொல்லலாம், பட் ஆனால் நமக்கு நல்ல சப்போர்ட் இதுதான். இந்த சப்போர்ட் இங்கே இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் இங்கே இருக்குது. இதை தாண்டினா மட்டும்தான் புட் சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி. பட் கண்டிப்பாக தாண்டிடுங்கிறது என்னுடைய ஒரு சின்ன அப்ரோச், மார்க்கெட்டை பார்க்குற விதத்தில் ஒரு சின்ன அப்ரோச். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லோவிலிருந்து இந்த ஹைக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து பாருங்கள், எக்ஸாக்டாக நம்மளுடைய ரேஞ்சுக்கிட்ட கரெக்டாக நிற்கும். இப்போது இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிடலாம். ஏன்னா இந்த லைனுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா அப்படியே இங்கே வந்துடுவான், அதுக்கப்புறம் இங்கே வந்துடுவான். அப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா கால் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிடலாம். இப்போ கால் சைடு பார்க்கலாம். இப்போ கால் சைடு என்ன நடந்துட்டு இருக்கு? மார்க்கெட் ஸோ இந்த லோ டு இந்த ஹை ஒருவேளை கரெக்ஷனுக்கு வரணும் அப்படின்னா இந்த இடம் வரைக்கும் அழகாக வரலாம். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா புட் சைடுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிக்கு போயிடணும். இப்படி தான் பேசிக்காக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும். ஓகே,
இந்த லெவலுமே உங்களுக்கு க்ரூஷியல் லெவலாக தான் ஆக்ட் ஆகும். ஏன் மார்க்கெட் இந்த இடத்துக்கு வந்து சப்போர்ட் எடுக்குதுன்னு தெரியுதுங்களா? ஃபிபோடைய லெவலில் 61.8% அங்கே இருக்குது. ஸோ இது பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட் அடுத்தடுத்து இப்படி தான் வரும். இங்கே வரைக்கும் வந்துட்டு விற்க கொடுத்துட்டு போகலாம், இந்த மாதிரி தான் ஆக்ட் பண்ணோம். இதுதான் கால் சைடு. ஸோ எதை பிரேக் பண்ணக்கூடாது அப்படின்னா, இதை பிரேக் பண்ணி கீழே வச்சிட்டான் அப்படின்னா கீழே ஃபுல்லாக விட்டுருவான். ரிஜெக்ஷன் ஆகிட்டான்னா ஒன்று இங்கேருந்து மூவ் ஆகணும், ஒன்று இங்கே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா இங்கேருந்து இப்படி மூவ் ஆகணும், இல்லை அப்படின்னா இங்கேருந்து இப்படி போகணும், இல்லை அப்படின்னா இங்கே பிரேக் பண்ணி இங்கே பிரேக் பண்ணி இங்கேருந்து திரும்பிட்டு இப்படி போகலாம். அப்போ அதையும் விட்டுட்டான்னா ஃபைனலாக எங்கே போகலாம்? அதையும் விட்டோன்னா ஃபைனல் இந்த லெவல் தான். புட் சைடில் புட் சைடில் இந்த லெவல்லேருந்து இந்த லெவலுக்கு ஃபிபோனசி லெவல் இது. அப்போ இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே மேலே போயிடும். மெயின் மார்க்கெட் ஸ்பாட் மார்க்கெட் மேலே போயிடும் இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா. அதுக்கு அடுத்த சப்போர்ட் லெவல் இங்கே தான் இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் இங்கே இருக்குது. இப்போ இது எங்கெல்லாம் போய் ரிஜெக்ஷன் ஆகலான்னு சொல்லி செக் பண்ணிக்கலாம். ரிட்ரேஸ்மெண்ட் ரைட். இதுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் கிடைக்குது அப்படின்னா ட்ரை ஃபார் புட். அதே மாதிரி இந்த லோ டு ஹை பார்த்தாச்சு, இந்த லோ டு ஹை பார்த்தாச்சு. இப்போ இந்த மூவ்மெண்ட்டுக்கு ஒரு கரெக்ஷன் வரலாம் அப்படின்னா ஸோ மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா என்ன நடக்கும்? இது வரைக்கும் வரலாம். அப்போ எவ்வளோ பாயிண்ட் கேதர் பண்ண முடியும்? ஸ்கேல்பிங் பண்ணுறவங்களுக்கு இது சூப்பரான மெத்தடாக இருக்கும். அதே மாதிரி இந்த லோட்டு ஹை பார்த்தோமா, இப்போ அப்படியே ஆல்டர்னேட் வைஸ் வருஷவா இப்படி செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக 0.618 இந்த ரேஞ்சில் தான் இருக்குது, ரைட். ஸோ இந்த ரேஞ்சுக்கு மேலே ஒரு கேண்டில் க்ளோஸ் கிடைக்கணும். அப்போ நமக்கு ஸோ இப்படி ஹேண்டில் பண்ணால் மார்க்கெட் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 4 மினிட்ல மார்க்கெட் என்ன ஆக போகுதுன்னு பார்த்துடலாம். அதே மாதிரி நம்ம சொன்ன ஸ்டாக்ஸில் இந்த ஓலா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ நம்ம சொன்ன டார்கெட் ஹிட்டு. ஜொமேட்டோ, ஸ்விக்கி மட்டுமே ஒரு 20% ப்ராஃபிட் நம்ம சொன்ன டைமில் எடுத்திருந்தா செக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வீடியோவில் இருக்கும், செகண்ட் வீடியோலையும் தேர்ட் வீடியோவில் இருக்கும்.
சரி, மார்னிங் ட்ரேட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அதை நான் ப்ரீஃபாக பார்ப்போம். பேலன்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் இந்த இம்பேலன்ஸ் எல்லாத்தையும் கவர் பண்ணிடலாம். இந்த இம்பேலன்ஸ் இது வரைக்கும் மார்க்கெட்டு கவர் பண்ணிட்டு வந்துடும். புட் சைட் தான் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கும் இருக்குது. புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆக போகுது. 2 minutes தான். ஸோ இது ரெசிஸ்டன்ட் லைனு, இது ரெசிஸ்டன்ட் லைனு, இது ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இங்கே வர, இங்கே ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு இந்த லைன். ஸோ இங்கே இருக்கிற ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லைன், இங்கே இருக்கிற ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லைன். ஓவரால் மூவ்மெண்ட்டுக்கு ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் இந்த லோ டு இந்த ஹைக்கு இந்த லைன், இந்த ஹை டு இந்த லோக்கு இந்த லைன். ஸோ மார்னிங் ட்ரேட் எப்படி எடுக்கணும் அப்படின்றது பேசிக்காக செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் இருந்தால் நம்ம பண்ணலாம். இதெல்லாம் இல்லையா சான்ஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ டவுனில் போகணும்னா இதுக்கு கீழே பிரேக் வைக்கணும். இந்த லைனுக்கு கீழே பிரேக் வைக்கணும். புல் பேக் ஏரியாவை கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே விட்டுருவான். அதே மாதிரி இங்கே இம்பேலன்ஸ் இருக்குது. இந்த இம்பேலன்ஸை கவர் பண்ணுறதுக்காக கீழே வரலாம். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்கு? கரெக்டாக இந்த இடத்துல இதுகிட்ட ஓப்பன் ஆயிருக்கு, சப்போர்ட் கிட்ட ஓப்பன் ஆயிருக்கு. எதுக்கு கீழே போனால் விட்டுருவான். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டான் அப்படின்னா இங்கே விட்டுருவான் மார்க்கெட்டு. அப்போ க்ளோஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேண்டலுடைய க்ளோஸ் கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கேண்டில் ட்ரேட் எடுக்க வேண்டாம். இது கால் சைடு நம்ம போட்டது எப்படி இப்படி வந்து இப்படி போகலாம், இப்படி வந்து இப்படி போகலாம். ஆனால் கடைசியில் பார்த்தா இங்கே வந்திருக்கான் கால் சைடில். புட் சைடில் பாருங்கள், கரெக்டாக நம்ம கேண்டலுக்கு மேலே இருக்குது. எதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவான். நம்ம ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு மேலே ஓப்பன் ஆயிருக்கு கரெக்டாக. எதை பிரேக் பண்ணால் மேலே போவான், இதை பிரேக் பண்ணால் மேலே போவான். 200 பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னா மேலே சூப்பராக போயிடுவான். இத்தனைக்கும் இது ஓடிஎம் அவுட் த மணியில் இருக்குது. 24,650 இருக்குது. மார்க்கெட் இப்போ ட்ரேட் இருக்கிறது 24,550. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இன்னைக்கு மார்க்கெட் புட் சைட் தான். அதுக்கப்புறம் வேணா ரெக்கவரி கிடைக்கலாம். சாரி, நம்ம கேண்டில் க்ளோஸ் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷனுக்கு எதிர்பார்க்கலாம். இந்த இடத்துக்கு கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் புட் சைடுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இதுக்கு கீழே விட்டுட்டோம் அப்படின்னா முடிஞ்சு மார்க்கெட். இதை கட் பண்ணணும். இதை கட் பண்ணிட்டா நம்ம புட் சைடுக்காக ட்ரை பண்ணலாம்.
எவ்வளோ ட்ரை பண்ணலாம்? அதாவது பை ஆர்டரும் கால் ஆர்டரும் பிளேஸ் பண்ணி வைக்கலாம். எப்படின்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன லெவலில் இருக்கோ அங்கேருந்து ஒரு 2 பாயிண்ட் இல்லை 3 பாயிண்ட்டுக்கு மேலே பை ஆர்டரை போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் கேட்ச் பண்ணி பிடிக்க முடியாததை கூட ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உங்களுடைய இது காமிச்சிக்கும். ஒரு 50 பாயிண்ட் ஈஸியாக இங்கே கேதர் பண்ணலாம். எப்படி கேதர் பண்ண முடியும்? இதை பிரேக் பண்ணிட்டாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது கேதர் ஆகிடும். ஸோ பை ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணி வச்சுக்கிட்டா பெஸ்ட்டு. அது பிரேக் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதோ, இல்லை அது பிரேக் ஆகிட்டா நீங்கள் மிஸ் பண்ணுறதோ, இன்னும் வந்துடுமா எதிர்பார்க்கறத விட பை ஆர்டரை போட்டு வச்சிடலாம் வரைக்கும். ஓகே, இந்த இடம் வரைக்கும். ரைட், இந்த இடம் வரைக்கும் நமக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படியே ஹையஸ்ட் போனோம் அப்படின்னா இப்படி போயிட்டே இருக்கும். இதை பிரேக் பண்ணிட்டானா மறுபடியும் மேலே போயிடும். இப்போ போட்டிருக்கிற ஒரு டார்கெட் இது. கால் சைடில் எதை பிரேக் பண்ணால் மேலே போயிடுவான்? ஃபஸ்ட்டு கேண்டில் க்ளோஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் வந்து கால் சைடும் முடிவு பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸில் பாருங்கள், இதுக்கு கீழே தான் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கான். இது கால் சைடு கீழே விட்டுட்டான். இதுக்கு கீழே கேண்டில் வைக்கக்கூடாது, பட் கேண்டில் வச்சுருக்கான் கால் சைடில். அப்போ புட் சைடில் 5 மினிட்ஸில் எதை பிரேக் பண்ணு? இதை பிரேக் பண்ணும். இதை பிரேக் பண்ணிட்டானா சூப்பராக போயிடும் மார்க்கெட். இதை பிரேக் பண்ணிட்டான் அப்படின்னு நிஃப்டி 50ல் 5 மினிட்ஸில் வச்சு பாருங்க. ஸ்பாட் மார்க்கெட்டில் ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் கொடுத்துருக்கான் 5 மினிட்ஸில். இந்த இடம் ரொம்ப க்ரூஷியலாக ஆக்ட் ஆகுது. ஓகே, அப்போ கால் சைடு இந்த கேப்பை ஃபில் பண்ண போகிறானோ அப்படிலாம் நீங்கள் எதுவுமே யோசிக்காதீங்க. தோணும் நமக்கு, அப்படிலாம் தோணும், இதெல்லாம் பண்ணுவானோன்னு தோணும். யோசிக்காதீங்க. நம்மளோட என்ட்ரி எதுவாக இருக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இது ரொம்ப க்ரூஷியல் லெவல். இது ரொம்ப க்ரூஷியல் லெவல். ஃபிப்போடைய ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இங்கே ஒன்று இருக்குது. அதே மாதிரி சப்போர்ட் லெவல் இங்கே இருக்குது. இங்கேருந்து ட்ரெண்டு மாறதுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் கிடைச்சா கால் சைட் ட்ரை பண்ணுங்கள்.
ஒரு லெவலுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் கிடைச்சா அப்படின்னா கால் சைடு ட்ரை பண்ணுங்க. கேண்டில் க்ளோஸ் வரணும் இந்த இடத்துல. கேண்டில் க்ளோஸ் கால் சைடு. ஸோ புட் சைடு கீழே விட்டானா? புட் சைடு கீழே விடலையே, அது ரெசிஸ்டன்ஸ் கிட்ட ஸ்ட்ராங்காக இருக்கிறான். ஸோ புட் சைடோடைய என்ட்ரி இது கிராஸ் பண்ணால் என்ட்ரி எடுங்க. இதை கிராஸ் பண்ணால் தான் என்ட்ரி எடுக்கணும். ஸோ என்ட்ரி லெவல் இதுவாக இருக்கணும். என்ட்ரி இது, டார்கெட் இது வச்சுக்கலாம் 40 பாயிண்ட். கால் சைடில் இதுக்கு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கிறான் அப்படின்னா, க்ளோஸ் வச்சுட்டான் அப்படின்னா ஒரு ட்ரை பண்ணிடலாம். ஸோ இந்த கேண்டிலுடைய லோவை வந்து ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு என்ட்ரியை வந்து இங்கே எடுத்துட்டு இதை ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வைக்கலாம். அந்த கேண்டில் க்ளோஸ் கிடைக்கட்டும், வெயிட் பண்ணுங்கள். அதாவது நிஃப்டி 50ல் இந்த கேண்டில் க்ளோஸ் கிடைக்கணும் ஸ்பாட் மார்க்கெட்டில். இது ஒரு சப்போர்ட் லெவலு, ஃபிப் லெவலு எல்லாமே ஆக்ட் ஆகுது இந்த இடத்துல. இந்த இடத்துல உள்ளே வர்றதுக்கான எஃப்ஐஸ் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சுட்டோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இங்கே ஒரு என்ட்ரி எடுக்கலாமா? என்ட்ரி எப்படி எடுக்கலாம்னா, இதை என்ட்ரியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு டார்கெட் இது. ஓகே, 152 என்ட்ரி, 164 ஃபஸ்ட்டு டார்கெட். அப்போ அந்த 164 பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக போயிடும். பிரேக் ஆகுதான்னு பார்க்கலாமா? நம்ம என்ட்ரி 152, நம்ம டார்கெட் 164. இந்த லைன் அப்படியே ஸ்பாட் மார்க்கெட்லையும் ரிஜெக்ஷன் ஆகுதான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல நமக்கு ரிஜெக்ஷன் கிடைக்கக்கூடாது. பட் இருந்தாலும் நம்ம உள்ள என்ட்ரி எடுத்தாச்சு.
ஏன்னா ரிசர்வேஷன் கிடைக்குதான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா மூவ்மெண்ட் போயிடும். வெயிட் பண்ணலாம். என்ட்ரி பிளேஸ் இது, இங்கே தான் என்ட்ரி எடுத்திருக்கோம். இங்கே என்ட்ரி எடுத்திருக்கோம். இது ஃபர்ஸ்ட் டார்கெட். இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் டார்கெட். பேனிக் ஆக வேண்டாம், தைரியமாக நில்லுங்க மார்க்கெட்டில். இது ரிஜெக்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டே இருங்க. இந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டே இருங்க. ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு, கேண்டில் கீழே க்ளோஸ் வச்சிருச்சு. அப்படின்னா இங்கே கேண்டில் ரிஜெக்ஷன் ஆகுதுன்னா அடுத்த டார்கெட் இங்கேயா இருக்குமா? நம்ம கால் சைடு இருக்கோம் இல்லையா, அப்போ என்ன பண்ணலாம்? கால் சைடில் அழகாக அப்படியே வெயிட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எவ்வளோ பாயிண்ட் என்ட்ரி? 150 என்ட்ரி, 130 நம்மளுடைய எக்ஸிட்டாக வச்சுக்கலாமா? 130 நம்மளுடைய எக்ஸிட். 20 பாயிண்ட் நமக்கு இங்கே போயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கலாங்களா? 130 வந்துருச்சா? வரல. இப்போ ஸ்டாப் லாஸ் ஏன் வந்து நம்ம இவ்வளோ எக்ஸஸாக வைக்கிறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்துட்டு கீழே எல்லாருடைய ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு மேலே போயிடுவானுங்க. புட்ஷேருடைய ப்ரீமியம் பாருங்க, அது கீழே இறங்கவே இல்லை. புட்ஷேருடைய என்ட்ரியோட லெவல் வந்து இதுதான். புட்ஷேருடைய என்ட்ரி லெவல் இதுதான். இதுதான் என்ட்ரி லெவல். இந்த கேண்டில் இங்க என்ட்ரி, இங்க டார்கெட் புட் சைடுக்கு. மார்க்கெட் ஏன் இந்த இடத்துல ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்றோம்? இந்த இடத்துல ஏன் சப்போர்ட் எடுக்கணும் மார்க்கெட்? ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இங்க இருக்கு, சப்போர்ட் ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்க இருக்கு.
அவன் நினச்சிருந்தா இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கலாம் இல்லைங்களா, ஏன் இங்கே எடுக்கிறான்? ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இது ஆக்சுவலாக, அதனால தான் அங்கே ஒரு கால் சைடு ஸ்ட்ரிக்டாக இருங்க. அவங்களுடைய எக்ஸிட்டில் மட்டும் ஸ்ட்ரிக்டாக இருங்க. இன்னும் கொஞ்சம் வந்துடும் நீங்கள் அப்படி நினைக்க வேண்டாம். எக்ஸிட்டில் ஸ்ட்ரிக்டாக இருங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல கேண்டில் உள்ள க்ளோஸும் வச்சுருக்கான், கீழே ரிஜெக்ஷனும் கொடுத்துருக்கான். இது சஸ்டெயின் ஆகக்கூடாது. அதாவது இது ஸ்பாட் மார்க்கெட்டு. இந்த இடத்துல மேலே க்ளோஸ் வச்சிட்டான், பட் டக்குன்னு கீழே ரிஜெக்ஷன் ஆகிட்டான். பட் இது சஸ்டெயின் ஆகிடுச்சு, கீழே சஸ்டெயின் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே விட்டுருவோம். இங்கே விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து இதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே வந்துடுவோம். பட் அதை பிரேக் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சு ரிஜெக்ஷன் பண்ணியிருக்கான். அட் த சேம் டைம் இது வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட்டாக இருக்கிற இடம், அதனால் ரீட்டெயிலர்ஸ் உள்ளே வருவாங்க. இது எஃப்ஐஐஸ் உள்ளே வர வேண்டிய இடமா இருக்கும். ஸோ இது வந்து இங்கே வரலனாலும் அட்லீஸ்ட் இந்த ஃபிப்போடைய லெவலாச்சும் வருங்கிறது நம்மளுடைய ஒரு சின்ன அப்ரோச்சு. நடக்குதா நடக்கலையாங்கிறது தான் பேச்சு. பார்ப்போம். அப்படியே ரிஜெக்ஷன் கிடைச்சிருக்கு. $130 ஆனா எக்ஸிட், $130 ஆனா எக்ஸிட். ப்ராஃபிட்டும் இருக்கும் லாஸும் இருக்கும். 130 ஆனா எக்ஸிட். $130 வந்தால் எக்ஸிட் பண்ணிடுங்க. $130 ஆனா எக்ஸிட். இன்னும் வரல. $130 ஆனா எக்ஸிட். 130 ஆனா எக்ஸிட் 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 எக்ஸிட். புட்டுடைய ப்ரீமியம் அப்போ கம்மி ஆகலையே. நம்ம காலில் எக்ஸிட் பண்ணிட்டோம். புட்டுடைய ப்ரீமியம் கம்மி ஆகணும் இல்லையா? ஒன்றில் அதிகமாச்சு ஆகணும். ஓகே, இதை எக்ஸிட் பண்ணிட்டோம். இது சேஃப் எக்ஸிட் தான், ரைட்? 20 பாயிண்ட் நமக்கு மைனஸ், அவ்வளோதான். இப்போ இதை எப்படி ரிகவர் பண்ணுறோம்? ரிகவர் பண்ணுறதுக்காக நம்ம ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா ட்ரேட் பண்ணலாம், ரைட்? இது கீழே க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இதை ரிஜெக்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே வந்துடுவான்னு சொன்னோம், வந்துட்டான். ரிஜெக்ஷன் பண்ணால் வந்துட்டான். இதை க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே மேலே இதை பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா மேலே போயிடும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைச்சா அப்படின்னா மறுபடியும் கால் ஷேடி ட்ரை பண்ணலாம். ரிஜெக்ஷன் கிடைக்கல, பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேஸ்ட். ஸோ இது நல்ல ரிஜெக்ஷன். இந்த கேண்டில் பேரிஷ் எங்கல்ஃபிங்னு சொல்லுவாங்க. கீழே பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. நிஃப்டி 50 ஸ்பாட் மார்க்கெட் பாருங்கள். ஸோ இதை பிரேக் பண்ணால் இது டார்கெட்டுன்னு சொல்லியிருந்தோமா? அப்போ இதை பிரேக் பண்ணிட்டான்னா கீழே ஃபுல்லாக விட்டுருவோம். இது வரைக்கும் விடுவான், இது வரைக்கும் விட்டுருவோம். இங்கே கீழே ஒரு க்ளோஸ் கிடைக்கணும். இங்கே புட்டுடைய ரெசிஸ்டன்ஸை டச் ஆகணும். புட்டுடைய ரெசிஸ்டன்ஸ் டச் ஆகும்போது மார்க்கெட் பவர்ஃபுல்லாக மேலே போயிடும். இந்த இடத்துல டச் ஆகும்போது மார்க்கெட் பவர்ஃபுல்லாக மேலே போயிடும். உங்களோட என்ட்ரி லெவல் இது. இந்த இடத்துல என்ட்ரி ஆகலாம். 202 என்ட்ரி. ஆர்டர் நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஆர்டர் எடுத்துரும். எக்ஸிட் பண்ணுறது மட்டும் நீங்கள் மேனுவலாக பண்ணிக்கோங்க, ரைட்? இந்த இடம் என்ட்ரி உங்களது. இதை நான் வேறு கலரில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ப்ளூ. எப்படி என்ட்ரி ஆகுது, எங்கே எக்ஸிட் ஆகணுங்கிறத சொல்கிறேன். இதை டச் பண்ணால் தான் என்ட்ரி. அப்போ இங்கேயே எடுத்துடலாம் இல்லை? ஏன் இவ்வளோ பாயிண்ட் வேஸ்ட் பண்ணுறோன்னா
கன்ஃபர்மேஷன் இல்லை. கரெக்டாக ஃபிப்போடைய லெவல் 61.8% இருந்து மேலே போயிருக்கு. ரைட். ஸோ இதை தெரிஞ்சு என் காலில் எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கால் சைடும் ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்தது. ஒரு ட்ரை தான், என்ன ஒரு 20 பாயிண்ட் அவ்வளோதான். போனால் போயிட்டு போகுது. நமக்கு வேறு ட்ரேடே எடுக்க முடியாது, இல்லை ட்ரேடே எடுக்க வராது. இதுக்கு மேலே கிராஷ் ஆனால் மார்க்கெட்டிங்கை பறந்துடும். எல்லோரும் இங்கே என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க. என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்க. இது கிராஷ் ஆகிறப்போ மார்க்கெட் மேலே போயிடும். ஃபஸ்ட்டு டார்கெட் ஒன்றுனா, ஃபஸ்ட்டு டார்கெட் எங்கே வைக்கலாம்? இங்கே வைக்கலாம், 213. ஸோ நான் எந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ண மாட்டேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் மட்டுமே யூஸ் பண்ணிவிட்டு அமைதியாக விட்டுருவேன். ரைட். மார்க்கெட் பிரேக் ஆக போகுது. பை ஆர்டர் போட்டு வச்சுருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். போட்டுருவீங்கன்னு நான் நம்புகிறேன். எக்ஸிட்டில் கரெக்டாக இருங்க. எக்ஸிட் பண்ணும்போது மொபைலில் எக்ஸிட் பண்ணிடுங்க. என்ட்ரி சிஸ்டமில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா சிஸ்டமில் நீங்கள் எக்ஸிட் பண்ணும்போது உள்ளே போய் எஃப்என்டோ ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா, ரெஃப்ரெஷ் பண்ணும்போது நம்மளால் அந்த ஸ்பீடுக்கு அந்த ஸ்கேல்பிங் பண்ண வராது. அப்போ மொபைல் வந்து நமக்கு ரெஃப்ரெஷ் பண்ணால் டக்குன்னு காமிச்சிடும். அதனால் மொபைலில் என்ட்ரி எக்ஸிட் பண்ணிடுங்க. இங்கே ரிஜெக்ஷனும் கிடைக்கல. அதனால தான் இங்கே ஒரு 2 பாயிண்ட் மேலே வச்சுருக்கேன். ரெசிஸ்டன்ஸ் லெவல்லேருந்து 2 பாயிண்ட் மேலே வச்சுருக்கேன். ஸோ கால் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. கரெக்டாக இப்போ மெயின் ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட்டில் இருக்குது. ஓகே, புட் சைடுக்கான என்ட்ரி தான் நினைக்கிறேன். பார்ப்போம். இவன் கீழே முடிச்சிட்டானே, கால் சைடு கீழே முடிச்சிட்டான். ஓகே, புட் சைடு என்ட்ரி. சரி, புட் சைடு 24,650 சார்ட்டு. ரைட், சூப்பர். சரிதான், நம்ம ஏன் ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கிட்ட என்ட்ரி எடுக்க மாட்டோங்கிறது. அங்கேருந்து ஒரு 2 பாயிண்ட் மேலே சேஃபாக விளையாடணும் எப்பவுமே. அது ஏறணும் அப்படின்னு முடிவாயிடுச்சுன்னா இந்த இடத்துல சும்மா தொட்டுலாம் பார்க்காது. இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல போகிறதே உங்களுக்கு தெரியாது. அந்த ஸ்பீடுக்கு போயிடும். ரைட். ஏற்றிட்டான். ரைட். இதை கிராஸ் பண்ணும்போது சூப்பரான ஒரு மூமெண்ட் கிடைச்சிடும். ரிஜெக்ஷன் கிடைக்கக்கூடாது, அவ்வளோதான் நமக்கு. ஏன்னா அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் இஸ் கோயிங் டு பிளே வித் அஸ். கால் ஷீட்டில் கரெக்டாக இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிறான்னா, ஏன் இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகணும்? என்ன இருக்குது அப்படி? ஃபிபோனச்சி ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் இருக்குது.
அதே சமயம் சப்போர்ட் இருக்கு இந்த இடத்துல. கேண்டில் க்ளோஸ் வைக்கணும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். நமக்கு என்ட்ரி பாயிண்ட் தெரிஞ்சிருச்சு இல்லையா? இப்போ புட் சைடு பாருங்க, புட் சைடு பார்த்துட்டே இருங்க. புட் சைடை பார்த்துட்டே இருங்க. புட் சைடுடைய என்ட்ரி 203 வந்தா என்ட்ரி. 203 வந்தா புட் சைடுக்கான என்ட்ரி. ரைட், வரப்போதை செக் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்ல வந்து நின்றுருக்கான். எங்க 202 கிட்ட வந்து 202.5 கிட்ட வந்து நின்றுருக்கான். 203 வந்தா என்ட்ரி. அந்த லெவலில் டச் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் சூப்பராக போயிடும். இன்னொரு 3 வந்தால் என்ட்ரி புட் சைடில். மார்க்கெட் இப்போ 195 ட்ரேட் இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர் லைனை தொட்டுச்சு அப்படின்னா இந்த லைன் தான் டார்கெட். ரைட், வாடா 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 வாடா. இப்போ புட் சைட் நமக்கான என்ட்ரி இருக்கா? இருக்கு. ரைட், ஜோனுக்குள்ளே வந்துருச்சு. இது புட் சைடுடைய லெவல். எப்படி நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சதா? இந்த இடம் டச் பண்ணிட்டான் அப்படின்னா இந்த இடத்துல எப்படி போவானே தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த இடம் டச் பண்ணிட்டான் அப்படின்னா எப்படி இங்கே போகுதுன்னே தெரியாது. நீங்கள் மேனுவலாக இந்த இடத்துலலாம் வைக்கவே முடியாது, மேனுவலாக என்ட்ரி எடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தேன். மேனுவலாக என்ட்ரி எடுக்க முடியாதுன்னா நீங்கள் இங்கே போய் எடுத்திருப்பீங்க. இது கிராஷ் ஆன உடனே எப்படி கிராஷ் ஆச்சுன்னு பார்த்தீங்களா? அப்போ மேனுவலாக எப்படி இங்கே என்ட்ரி எடுத்துருக்க முடியும்? முடியாது இல்லையா? இப்போ 203 என்ட்ரி அந்த அந்த ஜோனுக்கு போயிடுச்சு. கொடுத்தது எவ்வளோ? வெயிட், எக்ஸிட்டும் சொல்லிடுறான், வெயிட் பண்ணுங்கள். 213 ஃபர்ஸ்ட் டார்கெட். அந்த ஜோனை கிராஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. டக் 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 டக்குன்னு அப்படியே கிராஸ் பண்ணிட்டு போயிட்டே வந்துடுவான். ஒரே ஸ்பைக் கொடுத்துட்டு முடிச்சுட்டு வந்து கீழே வந்துடுவான். டூ ஒன் த்ரீ ஃபர்ஸ்ட் டார்கெட். ஒரே ஸ்பைக்கு தான்.
இப்போ கால் சைடும் செக் பண்ணிக்கோங்க. கால் சைடு எல்லாத்தையும் பிரேக் பண்ணிட்டு கீழே வந்துட்டான். எல்லா ஃபிப் லெவலையும் பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடைச்சா மட்டும்தான் கால் சைடுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி உண்டு. பட் இப்போ வரைக்கும் அது பிரேக்கில் இருக்குது. அதுதான் நமக்கு இது பிரேக் பண்ண அடுத்த டார்கெட் இங்கே. ஓகே, வெயிட் பண்ணுவோம். 213 ஃபர்ஸ்ட் டார்கெட். பேனிக் இல்லாமல் தைரியமாக ட்ராவல் பண்ணுங்கள். எந்த பேனிக்கும் எடுத்துக்காதீங்க. 213 ஃபர்ஸ்ட் டார்கெட். மார்க்கெட் 210, 211, 211, 212, 213 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட். நெக்ஸ்ட் இப்போ அப்படியே ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டாப் லாஸ் அப்படியே கம்மி பண்ணிகிட்டே வாங்க. 215, 216, 217 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டார்கெட் 256 போயிருமா? கண்டிப்பாக போகும், வெயிட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ ஸ்பாட் மார்க்கெட்டில் இந்த ஃபிப் லெவலில் பிரேக் பண்ணிட்டானா முடிஞ்சுன்னு சொன்னோம். இப்போ இந்த ஃபிப் லெவலில் பிரேக் பண்ணிட்டான். இது வரைக்கும் நம்மளுடைய டார்கெட் வச்சுக்கலாம். 240 வரைக்கும் நம்மளுடைய டார்கெட்டை வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு போதும்னு நினைக்கிறவங்க தைரியமாக ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போவும் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு 10 பாயிண்டில் இருப்பீங்க, 20 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. வேணும்னா புக் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரிஸ்க் எடுக்கிறவங்க 240 வரைக்கும் டார்கெட் இருக்குது, வெயிட் பண்ணலாம். அதுக்கு அடுத்தடுத்து பிரேக் பண்ணும்போது இன்னும் சூப்பராக போயிடும். ஸோ 240 வந்துருமா? 240 இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணிட்டானா? ரைட். அடுத்த டார்கெட் இங்கே இது வரைக்கும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணிட்டானா இன்னும் சூப்பராக மூவ் ஆகிடும். இது ஒரு டபுள் பாட்டமாக தெரியும் உங்களுக்கு. நெக்லைனும் பிரேக் பண்ணிட்டான். பிரேக் பண்ணும்போது சூப்பராக பிரேக் பண்ணியிருக்கான். அடுத்தடுத்த டார்கெட் கண்டிப்பாக இந்த ஃபேர் வேல்யூ கேப்பெல்லாம் ஃபில் பண்ண வருவான். வெயிட் பண்ணால் சூப்பராக புட் சைடில் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நம்ம எடுத்துடலாம். ரைட். இந்த இடத்துல அவங்களால கொஞ்சம் கூட சப்போர்ட் வாங்க முடியல இந்த இடத்துல. பட் இந்த இடத்துல வாங்குறாங்க, ஏன்னா இந்த இடத்துல ரீசன் இந்த புல் பேக் இருக்குது இந்த இடத்துல. ஸோ இதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம புட்டில் இன்னும் ஸ்ட்ராங்காக நிற்கலாம். டூ ஃபார்ட்டி, 233,
ஸ்டாப் லாஸ் இப்போ எங்கே மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா 213 கிட்ட ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் கிட்ட ஸ்டாப் லாஸ் எப்போ மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மார்க்கெட்டு இப்போ ரிவர்ஸ் ஆகிட்டு போனால் கூட நம்ம அந்த 10 பாயிண்ட் ப்ராஃபிட்டில் நம்ம இருக்கணும். அந்த 10 பாயிண்ட்டை வச்சு கேதர் பண்ணதில் நம்ம இருக்கணும். ஏன்னா ரிஜெக்ஷன் இந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை எப்படியாச்சும் பிரேக் பண்ணிட்டான்னா நமக்கு இப்போ புட் சைடில் நம்மளுடைய டார்கெட்டில் ஈஸியாக அடிச்சுட்டு போயிடுவோம். ரைட், ஸ்பாட் மார்க்கெட்டை பாருங்கள், புட் மார்க்கெட்டையும் பாருங்கள், ரெண்டுத்தையுமே நோட் பண்ணுங்கள். பிரேக் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. 234 240 நம்மளுடைய செகண்ட் டார்கெட். ஸோ டைம் கரெக்டாக 9:53. இந்த கேண்டில் முடிய இன்னும் 2 மினிட்ஸ் இருக்குது. 2 மினிட்ஸில் என்ன டிசிஷன் எடுக்கணுமோ எடுத்துடலாம். இது ஸ்பாட் மார்க்கெட், இது புட் மார்க்கெட். 240 செகண்ட் டார்கெட். இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் கிடைச்சா தைரியமாக வெயிட் பண்ணலாம். இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் கிடைக்கணும். இந்த லெவலுக்கு கீழே. கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கல, கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த லெவல் தான் டச் பண்ணியிருக்கான். அது கீழே க்ளோஸ் வச்சோம் அப்படின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ ஸ்டாப் லாஸை கொண்டு வந்து 219 மெயின்டைன் பண்ணிக்கோங்க. 219க்கு கீழே வந்துருச்சு அப்படின்னா வெளில வந்துடலாம். ஸ்டாப் லாஸ் 219. ஒரு புல்லிஷாக இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல சூப்பராக புல்லிஷ் மட்டுமே நடக்கும். ஒரு கேண்டில் டாமினேட் பண்ணாமல் அழகாக போயிட்டே இருக்கும். ஸோ பேனிக்காக இருக்கிறவங்க இப்போ இருக்கிறதே போதும்னு சொல்லிட்டு கூட வெளில வரலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ ரிஜெக்ஷன் ஆகுது இந்த இடத்துல எக்ஸிட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிரும். அது ரிஜெக்ஷன் ஆனாலும் சரி, ரிஜெக்ஷன் ஆகலனாலும் சரி, நீங்கள் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகுவீங்க. இப்போ புட்டோடைய ப்ரீமியமாக ரொம்ப பவர்ஃபுல்லாக ஏற்றுறான். எல்லாருடைய ஸ்டாப் லாஸ் அன்பண்டி கீழே வந்திருக்கான். இந்த ஸ்டாப் லாஸை தொடவில்லை. 240 என்பது நம்மளுடைய செகண்ட் டார்கெட். ஸோ எப்படி ட்ரையல் பண்ணுறோம், ஸ்டாப் லாஸ் ட்ரையலிங்னா எப்படின்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. $240 செகண்ட் டார்கெட். எக்ஸிட் 219. ஒரு கேண்டில் ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ஒரு கேண்டிலுடைய லோ இன்னொரு கேண்டில் டச் பண்ணாது. நான் ஸ்டாப் லாஸ் வரல, எனக்கு கொஞ்சம் கிடைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா அப்புறம் வந்து எடுத்ததும் போயிடுமோ. ஸோ 203ல் என்ட்ரி எடுத்திருக்கோம். வெளியில் வந்தோம் அப்படின்னா 290. ஓகே, எக்ஸிட் ஆகிட்டு இருக்கும். இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கிடச்சிருச்சு, எக்ஸிட் ஆகிட்டு இருக்கும்.
லிமிட் இப்போ 20 பாயிண்ட் டார்கெட். இப்போ கால் சைடுக்கும் புட் சைடுக்கும் காலையில் கால் சைடில் 20 பாயிண்ட் மைனஸில் இருப்பீங்க. இப்போ புட் சைடு அந்த 20 பாயிண்ட் கேதர் பண்ணிட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் என்ன? ரைட், நெக்ஸ்ட் ட்ரேடை பற்றி பார்த்துடலாம். நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி இருக்கும்? இப்போ நெக்ஸ்ட் ட்ரேட் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ நம்ம எப்படி இந்த புட் சைடை நம்ம பார்த்துட்டு இருந்தோமோ அதே மாதிரி கால் சைடு பார்க்கலாம். தொடர்ந்து வந்த ஒரு பேரிஷ் கேண்டில், ஒரு க்ரீன் கேண்டில் கிடைக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்துல நம்ம புட் சைடு மார்க்கெட்டில் ஒரு க்ரீன் கேண்டில் கிடைக்குதான்னு பாருங்கள். கண்டிப்பாக ஒரு க்ரீன் கேண்டில் கிடைக்கும். இந்த இடத்துல இந்த புல் பேக்கை பிரேக் பண்ணாமல் ரிஜெக்ஷன் ஆகுது அப்படின்னா அங்கே ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் உங்களுக்கு பிளேஸ் ஆகிட்ருக்கும். இதில் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில்னால் எப்படி இருக்கும்னு சொல்லி நான் உங்களுக்கு தியரியில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி கிடச்சிச்சின்னா நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லை இதுக்கு கேண்டில் கீழே க்ளோஸ் வைக்கிது அப்படின்னா மறுபடியும் புட் சைடுக்கே நம்ம போகலாம், தப்பே இல்லை. இப்போ எதை தாண்டினா டார்கெட் அப்படின்னா, புட் சைடாக இருக்குது அப்படின்னா 260 தாண்டினா டார்கெட். நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கும். 260 வரைக்கும் போகுமா போகாதான் தெரியாது. பட் 260 போயிடுச்சுன்னா அடுத்தடுத்துன்னு சூப்பராக போயிடும். இப்போ 260 தாண்டினா டார்கெட் புட் சைடில். ஸோ என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறவங்க எடுத்து வச்சுக்கலாம். என்ன ஒரு 260ங்கிறது ஒரு 262-3 அந்த ரேஞ்சில் போட்டு வச்சுக்கோங்க. கால் சைடில் கால் சைடு என்ட்ரி இந்த கேண்டில் கம்ப்ளீட் ஆகட்டும், கால் சைடு என்ட்ரியை பற்றி முடிவு பண்ணிக்கலாம். ரைட், இந்த கேண்டில் என்ட்ரி இது நல்ல க்ரீன் கேண்டிலா? க்ரீன் கேண்டில்னால் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. அது எப்படி இருக்குன்னு நீங்களே செக் பண்ணிக்கோங்க. இது இம்பர்ஃபெக்ஷன் கேண்டில். நம்ம புட் சைடு மார்க்கெட்டை பாருங்கள். நம்மளுடைய டார்கெட் 240 வச்சுங்களா. 240 டச் ஆகலையா? இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா புட் சைடு வில் ட்ரை. பட் என்ட்ரி வந்து 262 263 தான் என்ட்ரி எடுத்துக்கலாம். இந்த கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். கீழேங்க க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சா மட்டும்தான் நமக்கு இங்கே செல்லர் ஸ்ட்ராங்காக கடைசி வரைக்கும் நின்றுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இந்த மாதிரி விற்க வச்சுட்டு போயிடலாம். இந்த மாதிரி விற்க வச்சுட்டு எல்லாரையும் ஸ்டாப் லாஸ் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்மளோட என்ட்ரி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு. இது ஒரு க்ளோஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம். நம்ம சொன்ன 240ங்கிற டார்கெட்டு
239.5 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இந்த ஃபேர் வேல்யூ கேப் எல்லாம் ஃபில் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக வருவாங்க, ரைட்? அதுக்காக நம்ம இங்கே வெயிட் பண்ணலாம். அது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பையும் ஃபில் பண்ண கீழே போவானுங்க. கேண்டில் க்ளோஸ் ஒரு 240ங்கிற அந்த 0.5ங்கிறத தொடுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது பார்த்தீங்களா? ஸோ இப்போ ரவுண்ட் ஆஃப் ஃபிகர் எல்லாமே வந்து ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ மார்க்கெட் ஆல்மோஸ்ட் கீழே வந்துட்டு தான் இருக்குது. பட் ஆனாலும் இந்த இடத்துல ப்ரீமியம் 240 ஏறல. ஏன்னா செல்லர்ஸ் உள்ள வந்துட்டு பையர்ஸ் உள்ள வந்துட்டு இருக்காங்க. அதுக்காக தான் மார்க்கெட் இங்கே இருக்கும் போதே 239 வந்தது. பட் இங்கே இவ்வளோ கீழே மூவ்மெண்ட் கொடுத்துருக்கான். பட் ஆனாலும் வரல. வரலாம். கேண்டில் இது அப்படியே கடைசி வரைக்கும் க்ளோஸ் கொடுக்கணும். கேண்டில் க்ளோஸ் கொடுத்துருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல பம்ப் ஆகிட்டு போயிடும் மேலே புட் சைடில். டூ 40 அதை டச் பண்ணி கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த லெவல் டச் ஆகிடும். இங்கே வந்தால் நமக்கு என்ட்ரி, இந்த இடத்துக்கு வந்தால் நமக்கு என்ட்ரி. ஸோ அங்கே வரும்போது மெதுவாலாம் வராது. எப்படி இந்த இடத்துல வந்துச்சோ அந்த மாதிரி தான் அங்கேயும் வரும். இந்த இடத்துல வந்து உங்களால் பார்த்துருக்கவே முடியாது. அந்த மாதிரி தான் இங்கேயும் வரும். அதே மாதிரி தான் இந்த இடத்துல கிராஸ் பண்ணும்போது உங்களால் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது. மேனுவலாக என்ட்ரிலாம் கொடுக்க முடியாது. ஸோ நீங்கள் என்ட்ரி வந்து போட்டு வச்சுக்கிறது சேஃப் அண்ட் பெஸ்ட். கேண்டில் க்ளோஸ் கிடச்சிருக்கு, சூப்பர். இப்போ எல்லாரோடைய மைண்ட் செட் மாறிடும். கேண்டில் க்ளோஸ் கிடச்சிருச்சு அப்படின்னா புட் சைடு தான் சொல்லி மைண்ட் செட் மாறிடும். பட் இருந்தாலும் நம்ம இங்கே என்ட்ரியே எடுக்க கிடையாது. நம்ம சேஃபாக தான் இருக்கும். நம்ம என்ட்ரியே வந்து இந்த லெவலுக்கு வரும்போது தான் என்ட்ரியாக இருக்கும். மேக்ஸிமம் இந்த 261 2 அந்த ரேஞ்சுக்கு வரும்போது என்ட்ரியாக இருக்கும். கரெக்டாக இந்த சப்போர்ட் லெவல் கிட்ட, இந்த புல் பேக் கிட்ட ஒரு ரெஜெக்ஷன் கிடைக்கிற மாதிரி தெரியுது. பார்ட்டியும் எப்படி டச் பண்ணியிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்களா? ரேஸ் பைக் தான், அதுக்கப்புறம் அவன் கொடுக்கவே முடியாது. அதை யாராலையும் கேட்ச் பண்ண முடியாது. இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் கிடைக்காது அப்படின்னா வில் கோ ஃபார் கால் சைடு.
ரிஜெக்ஷன் கிடைக்கல. சஸ்டெயின் ஆகணும். சஸ்டெயின் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக ப்ரீமியம் வந்து 250க்கு போயிடும். அப்போ ஏன் அந்த 250 பாயிண்ட் கேதர் பண்ணலாம்னா நாம் ரொம்ப சேஃபாக இருந்துட்டு போகிறது தான் நமக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தைரியத்தை காமிச்சிட்டு இருக்கக்கூடாது. இந்த இடத்துல நம்ம ரிஜெக்ஷன் கிடைச்சா அப்படியே மேலே போயிடலாம். ரிஜெக்ஷன் கிடைக்காம சப்போர்ட் வருது, சஸ்டெயின் ஆகுது அப்படின்னா புட் சைட்லேயே நம்ம இருக்கலாம். 250 வந்தால் என்ட்ரி எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல கிராஷ் ஆகும்போது இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ண வருவாங்க. இது ரொம்ப க்ரூஷியலாக ஆக்ட் ஆகும் ரிஜெக்ஷன் லெவலில். ஸோ ரிஜெக்ஷன் தான் ஆயிருக்கு. இந்த இடத்துல கரெக்டாக வந்து ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. பட் அதே சமயம் கால் சைடு போய் பார்த்துக்கோங்க எப்படி ஆக்ட் ஆயிருக்குன்னு சொல்லி. ஸோ கால் சைடில் நம்மளுடைய கரெக்ஷன் லெவலுக்கு வந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. கரெக்ஷன் லெவல் வந்து இந்த லோ டு இந்த ஹை கரெக்ஷனாக எடுத்துக்கோங்க. இந்த லோ டு இந்த ஹை கரெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல். இப்போ இது கட் ஆச்சுன்னா என்ட்ரி எடுத்துக்கோங்க. எதை கட் பண்ணணும்னா 120 கட் பண்ணணும். 120 கட் பண்ணுச்சுன்னா என்ட்ரி. கால் ஷேடு 120 கட் பண்ணால் கால் ஷேடு என்ட்ரி. இல்லை அப்படின்னா இந்த கேண்டலுடைய ஹையை கட் பண்ணால் என்ட்ரி. இந்த கேண்டலோட ஹையை கட் பண்ணால் என்ட்ரி. ஏன்னா இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ண போவாங்க. இப்போ இந்த கேண்டில் கட் பண்ணால் என்ட்ரி. இது நல்ல ரிஜெக்ஷன். இந்த கேண்டில் கட் பண்ணால் என்ட்ரி கால் சைடில். இப்போ வந்து நீங்கள் என்ட்ரி வந்து இது எந்த இடத்துல இருக்கலாம்னு சொல்லி நீங்கள் முடிவு பண்ண முடியாது. அதனால் என்ட்ரி வந்து மேனுவலாக வச்சுக்கோங்க. என்ட்ரியை மேனுவலாக வச்சுக்கோங்க. எப்போ என்ட்ரியை வந்து மேனுவலாக வைக்கணுமோ ஆட்டோமேட்டிக் வைக்கணுமோ அதை நீங்கள் முடிவு பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பாயிண்ட் கேதர் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகிடும். கேண்டில் கட் பண்ணும். இந்த கேண்டில் கட் பண்ணிட்டாங்கன்னா இந்த கேண்டிலோடைய ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கும். அந்த ஃபேர் வேல்யூ கேப்பில் நம்ம இங்கே பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணிடலாம். இது எந்த கேண்டில்னா 2 3 4 4th கேண்டில். அப்போ இந்த கேண்டில் இங்கே கட் பண்ணணும். ரைட். அதை அங்கே கட் பண்ணும்போது இந்த கேண்டில் இங்கே கட் பண்ணிடுவோம். ஸோ ப்ரீமியம் வந்து கரெக்டாக இருக்குங்கிற பட்சத்தில் புட் சைடில் வந்து ரீடெஸ்ட் ஆகணும் அப்படின்னா
இந்த லெவலுக்கு கீழே பிரேக் புட் சைடில் வந்து ரீடெஸ்ட் ஆகலாம்னா இது வரைக்கும் வரலாம். இந்த லெவலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. கால் சைடில் வந்து ரீடெஸ்ட் ஆகலாம் அப்படின்னா ஸோ ரீடெஸ்ட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ஃபிப்பை ஹைட் லோ டு ஹை போட்டு எதை பிரேக் பண்ணணுமோ அதை நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த லோ டு ஹை இந்த லோ டு ஹை போட்டிங்கன்னா எதை கிராஸ் பண்ணணும்னா இதை கிராஸ் பண்ணணும். நம்ம வரைஞ்சி வச்சுக்கிற ஃபிப்பு இதை கிராஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம என்ட்ரி எடுக்கலாம். ஆல்மோஸ்ட் இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே இங்கே வரைக்கும் போயிடுவோம். அப்போ இதை கிராஸ் பண்ணும்போது டக்குன்னு என்ட்ரி எடுத்துக்கோங்க. இந்த லைனை கிராஸ் பண்ணால் ஃபேர் வேல்யூ கேப் கிடைக்கும். அந்த பவரில் இதை கொண்டுட்டு போக ட்ரை பண்ணுவாங்க. கால் சைடுடைய ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள். இப்போ ஃபுட் சைடு இதை பிரேக் பண்ணிட்டேன்னா வேஸ்ட். கால் சைடில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை செக் பண்ணிகிட்டே இருங்க. இதை பிரேக் பண்ணாலும் இதை பிரேக் பண்ணாது. ஓகேங்களா? அப்போ இதை பிரேக் பண்ணும்போது தான் எடுக்கணும். அப்போது இதை இங்கே பிரேக் பண்ணாலும் இந்த ஸ்ட்ரைக்கர் பிரேக் பண்ணாதனால ரிஜெக்ஷன் ஆகிட்டு கூட வர்றதுக்கு 95% வாய்ப்பு இருக்குது. அப்போது இதை பிரேக் பண்ணும்போது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். மார்க்கெட் இப்போ எப்படி கன்சல்டேஷனில் இருக்குது பார்த்தீங்களா? ஃபுட் சைடில் கன்சல்டேஷன், கால் சைடில் கன்சல்டேஷன், இங்கேயும் கன்சல்டேஷன். பட் ஆனால் உங்களுக்கு இங்கே ஏதாச்சும் சம்திங் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். என்ன நடக்க போகுது அப்படின்றத வந்து நீங்கள் பிஃபோராகவே புட் பண்ணலாம். எப்படின்னா டைம் ஃப்ரேமை நீங்கள் அனலைஸ் பண்ணி மாற்றி அனலைஸ் பண்ணிங்கன்னா டைம் ஃப்ரேமை ஹெல்ப் பண்ணிக்கலாம். ஏன் நான் இந்த லைன் சொல்லியிருக்கேன்னா, பிகாஸ் இந்த லைன் இதை ஆக்டிவேட் ஆகுது, க்ளோஸ் ஆகுது, பிரேக் ஆகுது அப்படின்னா இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக ஆக்டிவேட் ஆயிரும். உங்களுக்கு அது தெரியுதான்னு தெரியல. பட் இப்படி எல்லாமே வந்து நீங்கள் வேரியேஷன் அனலைசிஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு அது கண்டிப்பாக தெரியும். டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணி பாருங்கள், டைம் ஃப்ரேமை டிக்ரீஸ் பண்ணி பாருங்கள். பேட்டர்ன் தெரியலன்னா உங்களுக்கு கரெக்டாக காமிச்சு கொடுக்கும். டைம் ஃப்ரேமை இன்க்ரீஸ் பண்ணி ஒயாக்சிஸை டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா இது ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகிடும். ஓகே, சோர்ஸ் ஆஃப் த பேட்டர்ன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இது ஷோல்டர். அதனால தான் உங்களுக்கு நான் என்ட்ரி எப்படி சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து
ரைட், சூப்பர். இது வந்து சோர்ஸ் ஆஃப் த பட்டன் இங்கே இருக்குது. இது ஷோல்டர், ஹெட்டு, இன்னொரு ஷோல்டர். இப்படி வந்துச்சு, இது பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த சோர்ஸ் ஆஃப் த பேட்டர்னுக்கு போயிடும். அதுக்காக தான் உங்களுக்கு நான் இந்த நெக் ரீஜனை இப்படி சொல்லியிருக்கேன். இந்த நெக் ரீஜனை நான் கிராஸாக போட்டு பிரேக் பண்ணாலும் சரி, கிராஸாக போட்டுட்டு இல்லை அதை ஸ்ட்ரெயிட்டாக போட்டாலும் சரி, நீங்கள் கிராஸாக போட்டு எடுக்கிற என்ட்ரியும் ஒன்று தான், ஸ்ட்ரெயிட்டாக எடுக்கிற என்ட்ரியும் ஒன்றா தான் இருக்கும். அது இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துல எப்படி போகுதுன்னு நமக்கு தெரியாது, அந்த அளவு ஸ்பீடாக மூவ் ஆயிரும். இப்போ மார்க்கெட் இப்படி ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் இப்போ அடிக்க போகிறோம், தூக்கி அடிக்க போகிறோம். எப்படி போனால் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆயிரும், கீழே போனால் ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வாலிட் ஆயிரும். அடுத்து நம்மளுடைய கரெக்ஷன் பேஸ்க்கே வந்துடுவோம். அந்த கரெக்ஷன் நம்ம என்னைக்கு சொல்லியிருந்தோம், முந்தானே சொல்லியிருந்தோம். ஸோ இப்படி தான் வந்து மார்க்கெட்டை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணணும். இது கீழே வரக்கூடாது. இது கீழே வந்துச்சுன்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வேலிட் ஆயிரும். கீழே இதுக்கு கீழே வந்துட்டா ஹெட் அண்ட் ஷோல்டர் இன்வேலிட் ஆயிரும். அப்போ புட் சைடுடைய ப்ரீமியம் நேரம் ஏறிட்டான்னு சொல்லி செக் பண்ணுங்க, ஒரு பக்கம் வெரிஃபை பண்ணுங்க. அதையும் இது கீழே க்ளோஸ் வேஸ்ட் ஆனால் வேஸ்ட், ஹெட் அண்ட் ஷோல்டர் வேஸ்ட். பிரேக் பண்ணிட்டான். அப்போ புட் சைடு தான், புட் சைடு ஆப்பர்ச்சுனிட்டி தான், புட் சைடு தான். இது வரைக்கும் டார்கெட், இது வரைக்கும் டார்கெட். வெயிட் பண்ணுங்க, தைரியமாக டார்கெட். ஸோ இதை பிரேக் பண்ணால் என்ட்ரி. அது எப்படி பிரேக் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். பிரேக் பண்ணால் என்ட்ரி, 260 பிரேக் பண்ணால் என்ட்ரி. ரைட், என்ட்ரி ஆகிட்டு இருக்கும், என்ட்ரி ஆகிட்டு இருக்கும், என்ட்ரி ஆகிட்டு இருக்கும், என்ட்ரி ஆகிட்டு இருக்கும். அதில் என்ன சொல்லியிருந்தேன், இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ண மார்க்கெட் வருவான்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ண டார்கெட் இது வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் டார்கெட் 2316, அதெல்லாமே தைரியமாக போகலாம். 316 கிட்ட தைரியமாக வரலாம். அவ்வளோ தூரம் போகுமா டவுட்டாக இருக்கா? வந்துடும் கண்டிப்பாக. ஸோ உங்களோட என்ட்ரி ப்ரைஸ் எங்கேயா இருக்கும், 263 என்ட்ரியாக இருக்கும். 273 10 பாயிண்ட் கிடச்சிருக்கும். எனக்கு 10 பாயிண்ட் போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். எனக்கு 10 பாயிண்ட் போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். 263 என்ட்ரி 283 வரைக்கும் போயிருக்கு. 20 பாயிண்ட் கிடச்சிருக்கும். 20 பாயிண்ட் போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். 20 பாயிண்ட் எனக்கு போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். 263 என்ட்ரியில் எடுத்தவங்க 283 வேணும்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. டார்கெட் இருக்கு, டார்கெட் இருக்கானா இது வரைக்கும் வந்துருச்சுன்னா நம்ம வெளில வந்துடலாம். இது வரைக்கும் வந்துருச்சுன்னா வெளில வந்துடலாம். இது கீழே போய் க்ளோஸ் வைக்குமா வைக்காதான்லாம் பார்க்க வேண்டாம். இது வரைக்கும் வந்துருச்சுனாலே நம்ம வெளில வந்துடலாம். சூப்பர், நம்ம குறி தப்பாது. அப்போ காலையில் ஏன் சார் கால் எடுத்தீங்கன்னு எல்லாருக்கும் டவுட் வரும்.
ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ஒரு ட்ரை பண்ணோம், ஸ்டாப் லாஸை அக்செப்ட் பண்ணோம். அப்போ அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் என்ன ஆயிருக்கும்? வந்தால் எடுத்துக்கலாம், இன்னும் கொஞ்சம் கிடைக்குமா, இவ்வளோ லாஸ் ஆகிடுச்சு, இன்னும் கொஞ்சம் கிடைக்குமான்னு வெயிட் பண்ணியிருந்தீங்க, என்ன ஆயிருக்கும்? பணம் ஃபுல்லாக வேஸ்ட்டாக போயிட்டுருக்கும். ஒரு லாட் இப்போ ஒரு லாட் 75 குவான்டிட்டி வாங்குவீங்களா இப்போ? ஸோ 20 பாயிண்ட் இருக்கும், 20 பாயிண்ட் கேதர் பண்ணியிருப்பீங்க, வேணும்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ 30 பாயிண்ட் கேதர் பண்ணியிருப்பீங்க, 293 வந்தால் 30 பாயிண்ட் கேதர் பண்ணியிருப்பீங்க, வேணும்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய டார்கெட் ஸ்பாட் மார்க்கெட்டில் 24,400 வரணும்னு சொல்லி, 24,400, 412, சாரி. இந்த மாதிரி கன்சல்டேஷன் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, ஏதோ ஒரு பக்கம் தூக்கி அடிக்க போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். தூக்கி அடித்தானா? பட் தூக்கி அடிக்கல, கீழே போட்டு மிதிச்சிட்டான். ரைட், அப்படியே இது வரைக்கும் வந்துருச்சுன்னா நம்ம வெளில வந்துடலாம். 290, 291, 293, 298, 298 போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். 40 பாயிண்ட்டுக்கு மேலே டார்கெட்டில் இருப்பீங்க, 40 பாயிண்ட் மேலே ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். டார்கெட் வந்து 360 நான் வச்சுருக்கேன். இந்த இடத்துல வந்து டச் பண்ணுவான், இந்த இடத்துல வந்து டச் பண்ணால் எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது என்னுடைய டார்கெட்டை தான் வச்சுருக்கேன். ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறவங்க இது வரைக்கும் டார்கெட் வைக்கலாம். இப்போ தெரியுதா, இந்த இடம் கட் பண்ணால் எப்படி போகிறான்னு தெரியுதா? அப்போ அந்த இடத்துல எப்படியாச்சும் என்ட்ரி எடுக்க முடியுமா? முடியாது. அப்போ அதுக்காக தான் அதை வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல என்ட்ரி போட்டு வச்சுக்கோங்கன்னு சொல்கிறது. எக்ஸிட் போட்டு வைக்கக்கூடாது. இது டார்கெட், நம்மளுடைய டார்கெட் லெவல் இது. ஸோ 263 என்ட்ரி. இப்போ மார்க்கெட் இருக்கிறது கரெக்டாக 298, 73, 83, 93, 30 பாயிண்ட் ப்ராஃபிட் இருப்பீங்க. 30 பாயிண்ட் வேணும்னு நினைக்கிறவங்க, 30 பாயிண்ட் போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். 30 பாயிண்ட் போதும்னு நினைக்கிறவங்க எக்ஸிட் பண்ணிக்கலாம். $263 என்ட்ரி. ரைட், எவ்வளோ பெரிய ப்ராஃபிட். நம்மளுடைய டார்கெட் படி பார்த்தோம் அப்படின்னா 55 பாயிண்ட் இதில் உங்களுக்கு கிடைக்கணுங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். பார்ப்போம் என்னன்னு சொல்லி. $219 வரணும், அது சரி 319 வரணும் இந்த ஃபேர்வேலி கேப்பை ஃபில் பண்ண. அப்போ இதை கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபேர்வேலி கேப்பை ஃபில் பண்ணிடுவான். தைரியமாக இருந்தீங்கன்னா இந்த ட்ரேடை சூப்பராக எடுக்கலாம். அப்போ காலையிலே வந்து நம்ம ஒரு புட் ஆப்ஷனை ட்ரை பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆனோம் இல்லையா? ஏன் எக்ஸிட் ஆனோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஷயம், நம்ம ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிகிட்டே வந்தோம். ட்ரையல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு, அது ஒரு விஷயம். செகண்ட் விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல கன்சல்டேஷன் நடந்துச்சு. கன்சல்டேஷன் நடக்கும்போது எந்த பக்கம் மூவ்மெண்ட் கொடுப்பான்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வெளியில் நின்று வேடிக்கை பார்க்குறது ரொம்ப பெஸ்ட்டு. 303 இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. போதும்னு நினைக்கிறவங்க 50 பாயிண்ட் கிடைச்சிடும். 40 பாயிண்ட்ல ப்ராஃபிட்ல இருப்பீங்க, வெளில வந்துடலாம். 40 பாயிண்ட் ப்ராஃபிட்ல இருப்பீங்க, வெளில வந்துடலாம். 40 பாயிண்ட்ஸில் இருப்பீங்க, வெளியில் தைரியமாக வந்துடலாம். ஸோ காலையில் 20 பாயிண்ட் லாஸு, இப்போது 40 பாயிண்ட் கேதர் பண்ணியிருக்கோம். 20 பாயிண்ட் லாஸ் பண்ணி 20 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணி இப்போ மறுபடியும் ஒரு 40 பாயிண்ட்டை கேட்ச் பண்ணியிருக்கோம். 40 பாயிண்ட் கரெக்டாக 305 கிட்ட வந்து மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு. 304 கிட்ட, 305.2 கிட்ட வந்து மார்க்கெட் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கலாம். எனக்கு 40 பாயிண்ட் போதும், இதுவே பெரிய ப்ராஃபிட் நினைக்கிறவங்க வெளில வந்துடலாம். 319
இப்போ எல்லாருக்கும் என்ன ஃபீல் ஆச்சு? 250லேருந்து என்ன டார்கெட்னு சொன்னோம்? 319 டார்கெட்னு சொன்னோம். அது வரைக்கும் போகுமா அப்படின்னு தான் தோணுச்சு. அதெல்லாம் கண்டிப்பாக போயிடும்னு சொன்னா இல்லையா? போயிடும் கண்டிப்பாக. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கம்ப்ளீட் ஒரு நல்ல க்ரீன் கேண்டில் கிடச்சிச்சின்னா வெளில வந்துருங்க. 303 40 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். 40 பாயிண்ட் போதும்னாலும் வெளில வந்துருங்க. ரிஸ்க் எடுக்கிறவங்க வெயிட் பண்ணலாம். எதுக்கு கீழே வந்தால் வெளில வரலாம் அப்படின்னா 286 மார்க்கெட் ட்ரேட் ஆகிட்டு இருக்குங்களா? ஸோ நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த ஃபிப் ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டா வேஸ்ட்டு, இது கீழே க்ளோஸ் வைக்கல அப்படின்னா பறந்துட்டு போயிடும்னு சொல்லியிருந்தேன். இப்படி தான் ஒவ்வொரு ட்ரேட் எடுக்கிறோம். அதே மாதிரி இது டபுள் பாட்டமுடைய டார்கெட் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்னா எங்கே போகும்? அது இங்கேயே போயிடும். 500க்கெல்லாம் டார்கெட் இருக்குது. பட் வேணாம், நமக்கு அவ்வளோ வேண்டாம். நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், இங்கே ரிஜெக்ஷன் தான் கிடைக்குது. வெயிட் பண்ணிங்கன்னா எதை எதை கட் பண்ணக்கூடாது? ஸோ இதை கட் பண்ணிட்டா வேஸ்ட்டு. இதை கட் பண்ணிட்டு இங்கே ப்ரீமியம் கரைஞ்சிரும். சரி, ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா ப்ரீவியஸ் கேண்டில் கட் பண்ணக்கூடாது. நாற்பது பாயிண்ட் வரைக்கும் டார்கெட் வந்திருக்கு. போதும்னு நினச்சி வெளில வந்தவங்க வெளில வந்துடலாம். நாம் சொன்ன முந்தானேத்து போட்ட ஃபிபோனசி ரீட்ரேஸ்மெண்ட் லெவலுக்கு இது வரைக்கும் கரெக்ஷன் வந்துட்டு ரிஜெக்ட் ஆகிருக்கும். அது ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன்னு சொல்லியிருந்தோம். அது வரைக்கும் ரிஜெக்ஷன் ஆகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த இடத்துல. அப்போ அதையும் விட்டுட்டோன்னா வேஸ்ட். முந்நூற்றி 19 டார்கெட், 316 என்னுடைய டார்கெட். இதை கீழே டச் பண்ணிட்டேன்னா எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு கீழே என்ன பண்ணுவான்னு தெரியாமல் வெயிட் பண்ணக்கூடாது. கன்சல்டேஷன் ஆச்சுன்னா ப்ரீமியரை கரைச்சி விட்ருவோம். ஓகே, இதை டச் பண்ணிட்டா எக்ஸிட் பண்ணிக்கலாம். 303 எக்ஸிட் பண்ணிக்கலாம். இது கீழே வருவானா வரமாட்டானாங்கிறது அப்பேற்பட்ட பேச்சு. பட் என்னுடைய டார்கெட் இதுதான், எக்ஸிட் பண்ணிக்கலாம். எக்ஸிட். ஸோ சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது இந்த இடத்துல. அதனால தான் உங்களுக்கு நான் அதை எக்ஸிட்னு சொன்னேன். இல்லை நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலுடைய லோவை வந்து ஸ்டாப் லாஸை ட்ரையல் பண்ணிகிட்டே வரலாம். வெயிட் பண்ணுறவங்க ஒவ்வொரு ஒவ்வொரு பிஃபோர் கேண்டில் 5 மினிட் பிஃபோர் கேண்டிலுடைய லோ வந்து ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிட்டு வரலாம். அது ஒரு நல்ல புல்லிஷ் மூமெண்ட்டாக இருக்குது அப்படின்னா. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய டார்கெட் பக்கம் போயிட்டான். 313 வரைக்கும் போயிருக்கான். இன்னொரு 3 பாயிண்ட் தான். ஸோ அந்த 3 பாயிண்ட்காக ட்ரை பண்ணி விட்டுறாதீங்க. ஸோ விட்டுருங்க. 304 வந்திருக்கு, எக்ஸிட் பண்ணிவிட்டு வந்துடுங்க, பெஸ்ட்டு. ஓகே, 40 பாயிண்ட் டார்கெட் போதும் இல்லைங்களா? ரைட்.
இந்த செஷனை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி காலையில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே கால் ட்ரேடை பார்த்தோம். ஓகே, கால் ட்ரேடில் என்ன என்ட்ரி? கால் ட்ரேடில் 163 சம்திங் என்ட்ரி எடுத்திருந்தோம்னு நினைக்கிறேன். கால் ட்ரேடில் அது வந்து நம்ம சரி 153 என்ட்ரி எடுத்தோம். 153 என்ட்ரி எடுத்தோம். 130 129 எக்ஸிட் ஆனோம். 130 எக்ஸிட் ஆனோம். இங்கே வந்து எவ்வளோ லாஸ் அப்படின்னா 23 பாயிண்ட் லாஸ். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோன்னா புட்டுக்கான ஒரு என்ட்ரி எடுத்தோம். ஸோ அந்த என்ட்ரி எங்கே எடுத்திருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருங்க ஒரு நிமிஷம். புட்டுடைய என்ட்ரி எங்கே எடுத்தோம்? ரைட், புட்டுடைய என்ட்ரி வந்து இங்கே எடுத்தோம். 202 203 இந்த ரேஞ்சில் எடுத்தோம். அதை எங்கே ட்ரையல் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா 219 கிட்ட வந்து ட்ரையல் பண்ணும்போது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே, ரைட்டா? ஸோ கால் என்ட்ரி 153 என்ட்ரி எடுத்தோம். 160 எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ 153 என்ட்ரி எடுத்தோம், 130 எக்ஸிட் பண்ணோம். புட் சைடில் 203 என்ட்ரி எடுத்தோம். ஸ்டாப் லாஸ் ட்ரையல் பண்ணிகிட்டே வந்தோம். 219 எக்ஸிட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நம்மளுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னா 16 பாயிண்ட் ப்ராஃபிட். ஓகே, 16 பாயிண்ட் ப்ராஃபிட். நெக்ஸ்ட்டு எங்கே என்ட்ரி எடுத்தோம்? நெக்ஸ்ட் என்ட்ரி எங்கே எடுத்தோம்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ட்ரி வந்து 260 ரேஞ்சில் என்ட்ரி எடுத்தோம். இந்த லைன் வரைஞ்சி வச்சிருக்கேன் இல்லைங்களா, இந்த லைனில் என்ட்ரி எடுத்தோம். 269 கிட்ட என்ட்ரி எடுத்தோம். அடுத்து புட் சைடில் 269 கிட்ட என்ட்ரி எடுத்தோம். எங்கே எக்ஸிட் பண்ணியிருப்போம்னா 303 கிட்ட எக்ஸிட் பண்ணியிருப்போம். ஸோ நிறைய பெரிய ரிஸ்க் எடுத்தவங்க 314 நம்மளுடைய டார்கெட், அது 314 கிட்ட எடுத்திருப்பீங்க, எக்ஸிட் ஆகிருப்பீங்க. ஸோ இங்கே உங்களுடைய ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 314 மைனஸ் 269. ஸோ 314ங்கிறது நம்ம எடுத்துக்க வேண்டாம், ஏன்னா நிறைய பேர் வந்து 303 எக்ஸிட் ஆகிருந்தாங்க. 303 எக்ஸிட் ஆகிருந்தாங்க இல்லைங்களா. 304 எக்ஸிட் ஆனவங்களும் இருந்தாங்க. 304. இப்போ 304 மைனஸ் 200 என்ன ரேஞ்சு? 269. அப்போ இதை ஏன் நீங்கள் கேதர் பண்ணல அப்படின்னு எல்லாருக்கும் கேள்வி வரும். இந்த இடத்துல கன்சல்டேஷன் போயிட்டுருக்கு, எந்த பக்கம் தூக்குவாங்கன்னே தெரியாது. அதுக்காக தான் இந்த ஹையை உடைச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலான்னு சொன்னது. இந்த ஹை வந்து எங்கே இருக்குன்னா 256 இருக்குது. நம்ம கொஞ்சம் சேஃபாக 269 கிட்ட கிராஷ் ஆகிறப்போ எடுத்துக்கலாம்னோ. பட் ஆனால் இது இங்கே ஒரு என்ட்ரி தான். ஓகேவா, 256 57 58 இந்த ரேஞ்சில் என்ட்ரி எடுத்திருப்போம். ஓகே, நீங்கள் ஆர்டர் வந்து நான் எங்கே போட்டு வைக்க சொன்னேன்னா இந்த ஹைக்கு மேலே ஒரு 2 பாயிண்ட்டுக்கு மேலே போட்டு வைக்க சொன்னேன். அப்படின்னா இது வந்து
256, 58, 260 நீங்கள் என்ட்ரி எடுத்திருப்பீங்க ரைட்டா. 260 304 மைனஸ் 260 என்ட்ரி எடுத்திருந்தீங்க அப்படின்னா 44 பாயிண்ட்டு ப்ராஃபிட்டு. அப்போ இங்கே 160 என்ட்ரி, 304 எக்ஸிட்டு, இங்கே வந்து ஒரு 40 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. ஓகேங்களா. இப்போ சரி, நம்மளோட என்ட்ரி வந்து 264 ரைட். 264 நம்மளோட என்ட்ரியாக இருந்தது. 304 எக்ஸிட்டு. இப்போ நமக்கு ஓவரால் என்னவா இருக்குது? ப்ராஃபிட் தான். எவ்வளோ ப்ராஃபிட்? ஓவரால் ப்ராஃபிட், ஓவரால் பாயிண்ட் எவ்வளோ கேதர் பண்ணியிருக்கோம்? 56 பாயிண்ட்டு கேதர் பண்ணியிருக்கோம். 56 பாயிண்ட் கேதர். லாஸு 20 பாயிண்ட்டு. இப்போ எவ்வளோ பாயிண்ட் நம்ம கிட்ட இருக்கு? 56 பாயிண்ட் கேதர் பண்ணியிருக்கோம். 23 பாயிண்ட்டை விட்டு கொடுத்துட்டோம். ஓகே, 23 பாயிண்ட் விட்டு கொடுத்துருக்கோம். இப்போ ஓவரால் லாஸ், ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ ருபீஸ் அப்படின்னா 56 மைனஸ் 23, 33 பாயிண்ட்டு கேதர் பண்ணியிருக்கோம். 33 இன்ட்டு 33 பாயிண்ட் இன்னைக்கு ப்ராஃபிட்டு. நிஃப்டியில் அது எவ்வளோவா இருக்கும்னா 33 இன்ட்டு 33 இன்ட்டு 25னா 825 ரூபா இன்னைக்கு ப்ராஃபிட், டுடே ப்ராஃபிட். ₹825 ஸோ நான் எதுவுமே இங்கே சேஞ்ச் பண்ண கிடையாது. எல்லாமே நீங்கள் லைவில் பார்த்துட்டு இருந்தது மட்டும்தான். ஸோ இந்த டார்கெட்டும் ஹிட் ஆக தான் மார்க்கெட் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு மேலே ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் வேண்டாம். ஓகே, நம்ம டீசெண்டாக நமக்கு என்ன தேவை அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ரைட், அதுவும் பிரேக் பண்ணிடுச்சா? சூப்பரு. இதுக்கு மேலே மார்க்கெட் எந்த கன்றாவிக்கு போதோ தெரியல. டார்கெட் இங்கெல்லாம் இருக்கே, அவ்வளோ ஒஸ்ட்டாக போகுதா மார்க்கெட் இன்னைக்கு? இந்தியன் எக்கானமி அவ்வளோ ஒஸ்ட்டாக இருக்கா என்ன? நான் பேசிக்காக நியூஸ் எல்லாம் பார்க்கறது இல்லை. ஓகேங்களா, எனக்கு நியூஸ் வந்து என்னென்னா சப்போர்ட்டு, ஃபிபோனசி, அப்புறம் ஃபிபோனசி, இதுதான் எனக்கு நியூஸ். சப்போர்ட்டு, ரெசிஸ்டன்ஸு, ஃபிபோனசி லெவலு, ரீட்ரேஸ்மெண்ட் லெவல், இதுதான் எனக்கு நியூஸே தவிர நான் நியூஸ் போர்டுலாம் ட்ரேட் பண்ணுறது இல்லை. மார்க்கெட் வந்து இவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணணும்னு சத்தியமாக நினச்சி கூட பார்க்கல. சரி ரைட், ஓகே, எவ்வளோ ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணாலும் நம்ம சொல்கிறது ரெஸ்பெக்ட் ஆகுதாங்கிறது தான் நம்மளுடைய பேச்சு. நீங்கள் எத்தனை பேர் கால் எடுத்திருப்பாங்க, நம்மளும் தான் கால் எடுத்தோம் இந்த இடத்துல. கேப் ஃபில் பண்ணுன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் இங்கே உசிரை விட்டாங்க, எத்தனை பேர் கான்செப்ட் வச்சாங்கன்னு தெரியல. ஸோ என்னோடய கான்செப்ட் என்னென்னா, லாஸை அக்செப்ட் பண்ணணும், கம்மியாக அக்செப்ட் பண்ணணும், ப்ராஃபிட்டை அக்செப்ட் பண்ணணும், அதிகமாக அக்செப்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய எனக்கான ஒரு மோட்டோ இதுதான். இங்கே நம்மளோட டார்கெட் ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிடுச்சு. 320 கிராஸ் பண்ணிடுச்சு. ஓகே ரைட், செஷனை என்டப் பண்ணிக்கலாம். நம்ம சொல்லியிருந்த இந்த 3 ஸ்டாக் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம டார்கெட் ஹிட் ஆச்சா இல்லைன்னு சொல்லியிருந்தேன். எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு, டார்கெட் எல்லாமே ஹிட் ஆகிடுச்சு. ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ டார்கெட் ஹிட்டு, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரேடிங் நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் தரேன். கிளாஸஸ் ஜனவரி 2 ஸ்டார்ட் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கலாம்.